உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எடுத்த vlog தான். காலையில் வந்து ஒரு கோலத்தை போட்டுட்டேன், ஒரு பீகாக் மாதிரி போட்டுச்சு, அதுக்குள்ளாடியே ஒரு நேஷன் ஃப்ளாக் வர மாதிரி. நம்ம நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சி 78 வருஷங்கள் ஆகுது. 78வது சுதந்திர தின விழாவையும் கொண்டாடியாச்சு. இது வந்து இந்த சாதாரணமான விஷயம் இல்லை. நம்மளுடைய வீரர்கள் வந்து எவ்வளவோ பாடுபட்டு போராடி பலர் வந்து உயிர் தியாகம் பண்ணி பெற்றுக் கொடுத்தது தான். இது வந்து நாம் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம சுதந்திரம் கிடச்சி ஆனால் வந்து சுதந்திரமாக தான் வாழ்கிறோமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்க தான் செய்யுது. அது சின்ன சின்ன விஷயங்களுக்காக. ஆனால் முக்கியமாக என்னென்னா, நான் வந்து யோசிக்கிறது, இப்போ எல்லாம் நம்ம தெரியும் டிவி நியூஸில் எல்லாம் ஒரு சில நாடுகளில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓதுறது, சாகிறது, பேரண்ட்ஸை தவிக்கிற பேரண்ட்ஸை இல்லாமல் ஆகிற பிள்ளைங்க இல்லாமல் ஆகிற பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பல கலவரங்கள் எல்லாம் இருக்குது நாடுகளில். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்தியாவில் வந்து நாம் வந்து சேஃபாக தான் இருக்கோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து நிறைய நம்மளில் எல்லா பெண்களும் யோசிக்கக்கூடிய விஷயம் வந்து உண்மையாகவே சுதந்திரம் கிடைச்சா பெண்களுக்கு. என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து கொல்கத்தாவில் நடந்த ஒரு சம்பவம் வந்து நாட்டையே உலுக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம். என்னென்னா வந்து ஒரு டாக்டருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. அதுவும் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் அந்த எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நியூஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி பல சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து தண்டனை வந்து கடுமையாக இல்லாததுனால தான் திரும்ப திரும்ப இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இது நினைக்க தோணுது. ஏன் தான் இவங்கக்கிட்ட எல்லாம் இவங்க வந்து மனசாட்சியை காட்டிகிட்டு இருக்காங்க, நீதிமன்றம் எல்லாம் காட்டிகிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து தண்டனை கடுமையான மட்டும்தான் வந்து நமக்கு இதே மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் பெண் குழந்தை பெற்ற தாய்களுக்குமே வந்து இந்த வலி வந்து இருக்க தான் செய்யுது. நமக்கே இப்படி இருக்கும்போது அந்த பேரண்ட்ஸ் எப்படி தாங்குவாங்கன்னு தெரியல. அதுவும் நமக்கெல்லாம் வந்து தெரியும், டாக்டர் படிக்கிறது எவ்வளோ பெரிய கனவு. அதாவது +2 முடித்து டாக்டருக்கு சீட்டு வாங்குறதே அவ்வளோ பெரிய கனவு. அதை வந்து படித்து முடிக்கிறதுக்குள்ளாடி அந்த பிள்ளைங்க பத்திரப்பாடு அவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறமா அந்த ட்ரைனிங் பீரியடு எல்லாமே ஒவ்வொரு பீரியடுமே அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பாடுபட்டு தான் முன்னேறுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் எல்லாம் வந்து அதுவும் அவங்க வந்து இந்த கேஸில் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த கேஸில் வந்து குற்றவாளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அந்த மாதிரி இருக்காங்களாம் அந்த ஹாஸ்பிட்டலில். நமக்கு வந்து பெண்களுக்கும் சரி யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸ். அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய சப்போர்ட்லேயே இவங்க எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, இவங்களை யார் தட்டி கேட்பா சொல்லுங்க? யாரை தான் நம்ப முடியும்? ஏதாவது ஒரு பெண்களுக்கு ஒரு ஆபத்து நடக்குது, இந்த மாதிரியான ஒரு பாலியல் குற்றங்கள் நடக்குதுன்னா அவங்க வந்து ஓடி போயிடுறதே போலீஸ் ஸ்டேஷனில். அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நியாயம் சொல்ல வேண்டியவங்களே இப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன சொல்லலானே தெரியலைங்க. அதெல்லாம் யோசிக்கும்போது உண்மையாகவே சுதந்திரம் கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஏன்னா வந்து பெண்களுக்கு இன்றைக்கி வந்து எவ்வளோ தான் முன்னேறுறாங்க, எல்லா துறையிலையுமே ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்தாச்சு. இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது வந்து எப்போ வந்து சரியாகும் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து குற்றங்கள் தூக்கில் போடணும். ஒரு பெண்களை எவ்வளவு பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கி கொல்றாங்களோ அந்த அளவு அவங்கள வந்து சித்திரவதை பண்ணி அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதாங்க என்னுடைய நோக்கம். இதெல்லாம் நடக்குமா என்னெல்லாம் தெரியல. நம்ம வந்து பெண்களும் சரி பெண் குழந்தைய பெற்ற தாய்மார்களுக்கு அது இன்னுமே ரொம்ப வேதனையாக இருக்குது பார்க்கும்போது. ஆனால் அது அப்படி மட்டும் சொல்லிட முடியாது. நம்ம வந்து பெண்களை எவ்வளோ பொத்தி வளர்க்குறோமோ அதே மாதிரி ஆண்களுக்கு புத்திமதி சொல்லி ஒழுக்கமாக வளர்க்கக்கூடியதும் ஒவ்வொரு தாய்மார்களுடைய கடமை. ஏன்னா வந்து ஆனால் இன்னொரு பக்கம் வந்து எந்த தாய்மார்களுமே வந்து நம்ம பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல வழியில் தான் வளர்த்துவாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இன்னும் கூடுதல் கொஞ்சம் புத்திமதி சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளைங்க மூலமாக இந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, என்ன இதே மாதிரி பல குற்றங்கள் நடந்தாச்சு. இப்படி தான் நம்ம அந்த நேரத்தில் நம்ம குமுறல்களை குமுறுவோம். கொஞ்ச நாள் கழிச்சாச்சுன்னா அது ஒரு சாதாரண விஷயமா போயிடும். அந்த கேஸ் என்ன நடக்குன்னு தெரியாது. குற்றவாளிகளுக்கும் அப்படியே தள்ளி போட்டு அவங்களுக்கும் உரிய வந்து தண்டனைகள் வழங்கலை. அதனால தான் இவ்வளோ குற்றம் பெருகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
அப்படி தான் போகுது. இன்றைக்கி வந்து வழக்கம் போல் காலையில் சமையல் ஆரம்பித்தேன். அந்த ஆப்பம் தான் பண்ணியிருந்தேன். நம்ம விலாக பார்த்து நிறைய பேர் தெரியும். மேக்ஸிமம் நான் வந்து ஆப்பம் தான் பண்ணுவேன். எனக்கு ஒரு ஃபேவரேட் ஆப்பம். அது கூட வந்து முட்டை கிரேவி பண்ணேன். முட்டை கிரேவி வந்து ஆப்பம் முட்டை கிரேவி காம்பினேஷன் வந்து ஹஸ்பண்டுக்கு ஃபேவரேட்டு. காலையில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பிள்ளையார் தூக்கி எழும்பி வந்தாச்சு. வந்துட்டு வந்து அவங்களுக்கும் இப்போ எல்லாம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துருந்தாச்சு. ஒரு பக்கம் ஆப்பம் சுட்டு மகளுக்கு வந்து பால் காய்ச்சி கொடுத்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் பிள்ளை வந்து ஸ்கூலில் நடக்கிற கதைகள் எல்லாம் அப்படியே ஒன்று விடாமல் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன அந்த ஃப்ரெண்ட் அப்படி பண்ணிச்சு, இந்த ஃப்ரெண்ட் அப்படி பண்ணிச்சு, அந்த மேம் அப்படி சொல்லிச்சு, இந்த மேம் அப்படி சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு மகள்கிட்ட வந்து இப்போ கதை கேட்குறதே கொஞ்சம் நேரம் போகும். சமையல் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என்ன ஒரு தடவை நடந்ததை வந்து 10 தடவை சொல்லுவாங்க. நம்ம வந்து பொறுமையாக கேட்கணும். அவ்வளோதான். காலைல வந்து ஆப்பம் சுற்றிட்டு இருக்கவே ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போதும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு வச்சுட்டேன். சைட்டில் வந்து அரிசிக்குமே தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அரிசியை கழுவி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை பற்றியும் கேட்டிருக்காங்க. இது வந்து கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க. சம்பா அரிசி நாங்கள் முன்னாடியெல்லாம் சம்பா அரிசின்னு சொல்லுவோம். ஆனால் கடைகள் எல்லாம் இப்போ வந்து மட்டை அரிசி. இதில் வந்து 2 சைஸ் உண்டு, லாங் கிரெயின்ஸு ஷார்ட் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த மாதிரி கொஞ்சம் ரெட் பேஸ்டு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். அலசும் போது கொஞ்சம் கலர் போன மாதிரி தான் இருக்கும். மெயினாக என்னென்னா இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நல்லது. இதில் வந்து ஃபைபர் சத்து, அந்த ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஃபைபர் சத்து கூடுதல்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் இப்போ வர வந்து முன்னாடி உள்ள டேஸ்ட் அது எல்லா ப்ராடக்ட்லேயுமே அப்படி தான். முன்னாடி உள்ள டேஸ்ட் இல்லை. முன்னாடியெல்லாம் சம்பாரிச்சு சோறுனா அவ்வளோ மணக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் மாதிரி சாதாரணமாயிட்டு. இங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த சோப்பு அரிசி தான். இப்போ வந்து நான் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகிறனால காலையில் சில நேரம் வந்து இது வந்து வேகிறதுக்கு நிறைய டைம் ஆகும். 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் 1 to 1.25 கண்டிப்பாக ஆகும். நம்ம வந்து ஃபயர் வைக்கிற பொறுத்து இல்லைன்னா 1.5 மணி நேரம் வரை ஆகும். அதனால் நான் வந்து ஸ்கூல் போகிற அன்றைக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் உள்ள அன்றைக்கெல்லாம் வந்து சில நாள் வந்து ஒயிட் ரைஸ் வைப்பேன். இன்னைக்கு வந்து லீவ் ஆனதுனால வந்து இந்த சம்பா அரிசி போட்டுட்டேன். போத்த முடிக்காமல் அப்படியே கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கவும் வந்து ஹஸ்பண்டு வந்தாங்க. அவங்களும் காஃபியை கொடுத்துட்டு நான் மட்டும் தான் வீட்டில் வந்து டீ குடிக்கிறது. அதனால் ஒரு டீ தான் போடுவேன். மகளுக்கு வந்து பால். பையன் வந்து பாலெலாம் ரொம்ப குடிக்க மாட்டான். என்னையாவது வந்து கம்பல் பண்ணி கொடுக்கணும். பின்னாடியே ஓடி கொஞ்சம் சீனியெல்லாம் போட்டு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குடிக்கணும். எல்லாருக்கும் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கொடுத்துட்டு அப்புறமா தான் ரிலாக்ஸாக வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டேன். ஏன்னா வந்து டீ இல்லாமல் சாப்பிடவே பிடிக்காது, ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். காஃபியும் ரொம்ப பிடிக்காது. ஆனால் வந்து இடையில கொஞ்ச நாள் வந்து காஃபி கொஞ்சம் அடிக்ட் மாதிரி ஆயிட்டு. அதனால் ஹஸ்பண்டுக்கு காஃபி பிடிக்கும். ஒரு நாள் வந்து இந்த ஃபில்டர் காஃபி வாங்கி வச்சுருந்தாங்க. அதை வந்து அவங்களே போட்டு கொடுக்குறதெல்லாம் குடிச்சு எனக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டு. ஆனால் வந்து காஃபி வந்து குடித்தா வெயிட் கெயின் ஆகும், பிபி நல்லதில்லை, அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்தது. அதனால் அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் டீயில் இறங்கியாச்சு. நண்டு தான் வாங்கியிருந்தேன். முந்தின நாளே மீன் வாங்கி ஃப்ரிட்ஜில் இருக்கும். அதை எடுத்து தண்ணியில் போட்டுட்டு அது வந்து கூலாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்கும் இருந்து முந்தின நாளே வெட்டிட்டு வந்தேன். கிழங்கை வந்து உடச்சி வந்து வேக வச்சுட்டேன், மயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நண்டு வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸி தான், பரவாயில்ல. நம்ம வந்து சின்ன நொத்தலி மீனெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நண்டுமே வீட்டில் ரொம்ப வாங்குறது கிடையாது. வீட்டை பக்கத்தில் கொண்டு வர மீன் தான் வாங்குவோமா. ஸோ வந்து அவங்க என்ன கொண்டு வந்தாலும் வாங்க தான் செய்யணும். அதனால் வந்து எப்போமாச்சும் வாங்குவேன். ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்காது. வேறு மீன் ஒன்றும் கொண்டு வரல, அது நண்டு மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. சரி, நான் வந்து கொஞ்சம் சாப்பிடுவேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஹஸ்பண்டும். ஸோ வந்து அதை வந்து வாங்கிட்டேன். இது வந்து இறைச்சி மாதிரி சிக்கன் மாதிரி எல்லாம் குழம்பு வச்சா போதும், நல்லாயிருக்கும். இதை நண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கவும் கிழங்கு வந்துட்டு அதை வந்து வடிச்சிட்டு கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் மயக்கிறதா முன்னாடி கொஞ்சம் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மயக்கலான்னு கறிவேப்பிலையும் பறிக்க வேண்டி இருந்தது. கூட வந்து காய்கறி ஏதாவது பறிக்கலான்னு சொல்லிட்டு சேனக்கீரை நின்றுது. சேனக்கிழங்கு கீரை அதுவும் வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. பெரிய செடி ஆனதுக்கப்புறமா எல்லாம் வெட்டக்கூடாது. இந்த சேனக்கிழங்கை பொறுத்த அளவில் 1-2 கிழங்கு வயலில் பிடிச்சினாலே அடுத்து அழிக்கவே கஷ்டம். நம்ம வந்து எவ்வளோ வெட்ட வந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் வயலில் அங்கங்கேயா நிற்கும் சேனக்கிழங்கு. இதில் வந்து இந்த ஸ்டேஜில் எந்த மாதிரி விரிகிறதுக்கு முன்னாடி வருது, நம்ம கவனமாக இருந்தோன்னா விரியாமல் வந்து எடுத்துடலாம். இதை விட விரியாமல் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ அதை வந்து நேற்று நின்று பார்த்தேன். அதை வந்து நெய் பறித்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனக்கிழங்கையும் ஏற்றிட்டு கறிவேப்பிலை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போனேன்.
காய்கறி எல்லாம் இப்போ ரொம்ப குறைவு, ரொம்ப கவனிக்கிறது இல்லை. இன்னொன்று வந்து காய்கறிக்கு ரொம்ப என்ன காய்கறியாக இருந்தாலுமே சரி வெயில் நல்லா வேணும். ஏன்னா தான் நல்லா காய்க்குது. இப்போ வந்து வாழையெல்லாம் வளர்ந்துட்டா, தெங்குமே கொஞ்சம் வளர்ந்து வருது. முன்ன மாதிரி ரொம்ப காய்கறி இல்லைன்னா அங்கங்கே கொஞ்சம் வளர்ந்துங்க, பூசணிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருக்கோம். கீரையை பறிச்சுட்டு வந்து அப்படியே வச்சுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஏதோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் கேமராவை ஆட்டையை போட்டாச்சு. கேமராவை பார்த்தா விடவே மாட்டாங்க. உடனே இப்படி தான் எடுத்து வச்சுட்டு அடுத்த கையிலேருந்து வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டேன். கிழங்கு மயக்கிறதுக்கு வந்து துருவின தேங்காயும், கறிவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கூட வந்து பூண்டு 5-6 பல்லு போடணும். அவ்வளோ போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம அந்த கிழங்கு கூட போட்டு நல்லா கரண்டி இல்லைன்னா ஸ்மாஷர் ஏதாவது வச்சு நல்லா இடிச்சு எடுத்தால் போதும். மயக்கின கிழங்கு சூப்பராக இருக்குது. இது வந்து சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டன், அப்புறமா வந்து மீன் குழம்பு. கிழங்கு மெயினாக வந்து மீன் குழம்பு இல்லைன்னா சிக்கன், மட்டன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் 2-3 நாள் முன்னாடி இப்படி தான் வந்து முக்கியமாக வந்து மரிச்சினி கிழங்குக்கு சூரை மீன் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூரை மீனுக்கும் கிழங்குக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அப்போ வந்து ஒரு நாள் இதே மாதிரி தான் சூரை மீன் வந்து பெரிய மீனெல்லாம் இப்போ ரொம்ப வாங்குறது இல்லை. என்னென்னா அது வந்து நிறைய தூரம் வருது, ஐஸ் வச்சு வருது, நல்லா இல்லை, இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படி இப்படியெல்லாம் சொல்லி. ஆனால் அதுவும் அப்படி தான் வீட்டை பக்கத்தில் கொண்டு வருவாங்களா, வேறு வழி இல்லாமல் வாங்கணுமா, அப்படி வாங்கினா அப்போ தான் வந்து கிழங்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைய வயலில் போய் எடுத்துகிட்டு வந்தேன். முந்தானட்டு அன்னைக்கு அந்த கிழங்கு இருந்துச்சு. அதுதான் வந்து மறுபடியும் அன்னைக்கு கொஞ்சம் மயக்கி இருந்தேன், திரும்ப மயக்கலான்னு. இது மரவள்ளி கிழங்கை பொறுத்தவரை மரிச்சினி கிழங்கு வந்து ரொம்ப நாள் இருக்காது. ஒரு 3-4 நாள்லேயே வந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆயிரும், ஊறல் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் சீக்கிரம் தீர்த்துறணும். மற்றபடி இந்த கூவக்கிழங்கு, நமக்கு வந்து சீனி கிழங்கு, காய்ச்சி கிழங்கு அதெல்லாம் வந்து எவ்வளோ நாள் வேணுனாலும் இருக்கும். உருளைக்கிழங்கு மாதிரி வந்து நிறைய நாள் இருக்கும். இந்த மரிச்சினி கிழங்கு வந்து நிறைய நாள் இருக்காது. அதனால் அதை தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் ஆகிட்டு இதுக்கு மேலே வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அதையும் மயக்கிட்டு வந்து காய்கறிக்கு என்னென்னா சேனக்கிழங்கு கீரை இருந்து இல்லையா, அதுவும் எடுத்து அப்புறமா கேரட் பொரியல் பண்ணலான்னு. ஒரு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பாலும் ஆப்பமும் இல்லை தோசை ஏதாவது கொடுத்தாச்சுன்னா ஒரு 10:30-11 மணிக்கு உள்ளாடி 10:30 போல் வந்து எக்கு கொடுப்பேன். வந்து கொடுத்துட்டு வந்தாச்சுன்னா எக்குக்கு ஒயிட் ஒரு இடத்துல இருக்கும், எல்லோ ஒரு இடத்துல இருக்கும். இல்லை அதனால இப்போ எல்லாம் வந்து இந்த மாதிரி பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட்டா தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுருவேன். இப்போ வந்து பரவாயில்ல கொஞ்சம் அப்படி. அதனால என் மகன் வந்து எல்லோ ரொம்ப சாப்பிட மாட்டாள். அப்படி தான் ஸ்கூலுமே கொடுக்க மாட்டேன்னா ஆரம்பத்தில் 1-2 நாளெல்லாம் எல்லோ கொடுத்துட்டு வாமிட் பண்ணான். அப்போ எல்லாம் முன்னாடி வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மேமும் சொன்னாங்க அவள் வந்து எல்லோ தான் வாமிட் பண்ணுறாடேன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணதான் இப்போ வந்து எக்கோட எல்லோ சாப்பிட ரொம்ப மதி. அப்படியே முட்டையை கொடுத்து அனுப்பியாச்சு. அதுக்கு இதில் வந்து நண்டை வந்து குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கிட்டு நண்டை வந்து கழுவி வச்சுருந்து இல்லையா அதையும் போட்டுட்டேன். இதில் வந்து சிக்கன் மசாலாவும் அப்புறமா வந்து சோம்பு தூளும் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்க்கலாம். என்கிட்ட வந்து இல்லை கரம் மசாலா. வதக்கும் போதே வந்து சோம்பு பட்டையெல்லாம் போட்டுட்டேன். கரம் மசாலா பொடி பண்ணணும் வாங்கி வச்சுருக்கு. கூட வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தேங்காய் பாலை ஊற்றி வந்து கொதிக்க வச்சா போதும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கணும் அப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். கூட வந்து இதுக்கு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு மறுபடியும் பிறகு வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க இறக்கியாச்சுன்னா வந்து நண்டு குழம்பு ரெடி ஆயிரும். என்ன நண்டு குழம்பு பண்ணாலுமே காரம் கூடிடும். நான் வந்து பெப்பரும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. இனி வந்து பெப்பர் போடலை, ஆல்ரெடி போட்ட மிளகாய்த்தூள். நம்ம கலர் வாங்கணும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா சேர்ப்போமா, அதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து சொன்னேன். இல்லை நண்டு வந்து ஹஸ்பண்டு ரொம்ப பிடிக்காது. சில நாள் சாப்பிடுவாங்க, சில நாள் வேண்டான்னு சொல்லுவாங்க. அதனால் சேஃப்டி சைட்டில் ஒரு பருப்பு கறியும் வச்சுட்டேன். அதில் வந்து குழம்பே போதும். அப்புறமா இந்த சேனக்கிழங்கு கீரை எடுத்தேன் இல்லையா, அதை வந்து கீரையெல்லாம் அறிகிற மாதிரி தான். ரொம்ப முட்டியாச்சுன்னா எல்லாம் எடுக்கக்கூடாது. நான் சொன்னேன் எல்லாம் அந்த பூ விரிகிற ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து நல்லா இருக்குது. நான் வந்து ரீசெண்டான ஒரு 1-2 வருஷமாக தான் இது வந்து இந்த கீரை பண்ணுறது. வயல்லெல்லாம் நிறைய நிற்கும் போது மாமியார் தான் இது வந்து சொல்லி தந்தாங்க. கேரளாலெல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை, அதே மாதிரி தான் இது வந்து சேனைக்கிழங்கு கீரை, சேப்பங்கிழங்கு கீரையும் உண்டு. அதுவும் இதே மாதிரி தான் லீஃப் விரிகிறதுக்கு முன்னாடி எடுத்து பொரியல் பண்ணான்னு சொல்லுவாங்க. வீட்டில் அதுவுமே நிற்கி வயலில். ஆனால் வந்து நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து கவனிக்கிறது இல்லை. நான் இன்னும் அது வந்து கீரை வச்சதில்லை. இது வந்து ஒரு நாள் அதையும் ட்ரை பண்ணணும். கூட வந்து ஒரு கேரட் பொரியலும் கூட வச்சுட்டு அவ்வளோதான். இன்றைக்கி பருப்பு கறியும் சேனக்கிழங்கு கீரை வந்து கீரை பொரியல். நம்ம இந்த கேரட் பொரியல் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, கீரை பொரியல் அதே மாதிரி தான். இதுக்கு தான் என்ன வந்து முட்டை சேர்க்கலாம், இல்லைன்னா பருப்பும் கீரையும் போட்டு குழம்பு வைக்கலாம். அந்த மாதிரி எல்லாமும் பண்ணலாம்.
அப்புறமா நண்டு குழம்பும் இருந்ததா, அதையும் வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கப்புறமா தான் வந்து சில நாள் முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிப்பாட்டுவேன், இல்லைன்னா அதுக்கப்புறமா குளிப்பாட்டி நானும் குளிச்சுட்டு வந்தாச்சுன்னா இப்படி ஒரு 2-3 மணி ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி ஏதாவது வந்துடும். காலையில் வயலுக்கு போனேன்னு சொன்னாங்க, விலைக்கு போயிருந்தாங்கல்ல, அப்போ வந்து சீனி கிழங்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. சீனி கிழங்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள வயல்லே வச்சுருந்தோம் இடையில. அதில் வந்து காய் வைக்கவே இல்லை. ரொம்ப பெரிய ஃபெயிலுவாக, பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் அதில் வந்து வீடியோ எல்லாம் போட்டுருப்பேன், பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, என்னன்னு தெரியல. அதில் வந்து கிழங்கு வைக்கலை. ஒரு இதில் வந்து இதே மாதிரி சின்னதாக 2-3 கிழங்கு தான் கிடச்சி. அதை எடுத்து வேக வச்ச அப்பவும் வந்து வேகலை, நல்லா இல்லை, வெந்தது பட் நல்லா இல்லை, ஒரு மாதிரி கசப்பு மாதிரி இருந்துச்சு. இது எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு தான் நினச்சிட்டு தான் வந்து வெட்டினேன். இங்கே உள்ள வழியை கொண்டு தான் இன்னொரு தோட்டத்தில் வச்சுருந்தோம். அங்கே தான் இப்போ வந்து இந்த காய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கே கொஞ்சம் காய் வச்சுருக்கு போல் இருக்குது, கொஞ்சம் எடுத்துருக்காங்க. இவ்வளோ காய் கிடச்சிது. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட் பண்ணும்போதே தெரியும், சிலது வந்து கேரு மாதிரி இருக்கும், நல்ல டார்க் எல்லோ கலரில் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை இது. சரி நல்லா இருக்கும் தான் நினச்சேன். உப்பு போட்டுட்டு வேக வச்சேன். குக்கரில் வச்சு வேக வைக்கலாம். குக்கரில் வச்சாச்சுன்னா கரெக்டாக ஒரு விசிலில் இறக்கிடணும். சில கிழங்கெல்லாம் சீக்கிரமாக வெந்தால் மாதிரி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி மண் சட்டியில் வச்சேன். ஆனால் என்னென்னா வேக வச்சுட்டு போய் எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து தான் அதுக்கு இதில் இன்றைக்கும் கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்துட்டு திறந்து பார்த்தது ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ரொம்ப வேகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னையும் சட்டியில் ஓப்பனில் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்புறமா உடனே வந்து தண்ணியை வடிகட்டிட்டு சட்டியிலேருந்து மாற்றிட்டேன். சட்டியில் ரொம்ப நேரம் ஹீட் அப்படியே நிற்கும் பார்த்தீங்களா, அதனால் வந்து உடனே பிளேட்டில் மாற்றிட்டு அப்படியே எல்லாருக்கும் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்து வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கிழங்கு தான். இப்போல்லாம் ஈவினிங் வந்து டீ ரொம்ப போடுறதில்ல, நான் மட்டும்தான் டீ குடிப்பேன்னு சொன்னேன் இல்லையா. டீ வந்து கொஞ்சம் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அந்த டீயாவது பரவாயில்ல, அதில் வந்து சுகர்லாம் போட்டு குடிப்போம்மா. சில நாள் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு குடிப்பேன், அந்த சுகரை அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்க போனேன். போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சக்கை மரத்தில் பழுத்து இருந்தது. ஒன்று வந்து அன்னி கொத்தி சாப்பிட்டுட்டே இருந்தது, அதனால நல்லா வாசனையாகவும் இருந்து வந்து ஹஸ்பண்டை சொன்னேன் இப்படி சக்கை பழுத்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப அன்னி கொத்தி நாசம் ஆக்கிட்டு அதை பறிக்க முடியாது. இந்த வாட்டி சக்கையெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அதனால் இதில் வந்து ஒரு நல்ல மெகா சைஸில் இதை விட ரொம்ப பெருசாக காய்க்கி இந்த வாட்டி நிறைய காய்ச்சி இப்போ எல்லாம் முதிர ஸ்டேஜ். ஆக்சுவலி இந்த நேரம் வந்து எல்லாத்தையும் வெட்டிடணும். பொதுவாக என்னென்னா இந்த ஆடி அமாவாசை இருக்குல்ல, அந்த டைமில் எல்லாமே சக்கையை வெட்டி இறக்கிடுவாங்க. வெட்டி இறக்கினா தான் அதுக்கப்புறமா அடுத்து டக்குனா பூ வரும். பூ வந்து அடுத்து காய் விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து காய் அங்கங்கே நிற்கி, அதனால வந்து இன்னும் வெட்டலை, முடிக்கலை எல்லாம். ஒரு சக்கை பறித்து அதை வந்து பச்சை மாதிரி தான் இருந்தது. கூட உள்ளது ஒன்று கூட பறிச்சாச்சுன்னா அது பழுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அது பறிச்சாச்சுன்னா நல்லா பருவம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அதை வெட்டினா அப்போவே வந்து அந்த கத்தி பட்டு கொஞ்சம் வாந்திட்டு அதை பார்த்தவே இப்போவே தெரிஞ்சுது. பாருங்கள் அழகாக இருக்குது. இது வந்து செம்பருத்தி பிளாவு சக்கைன்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் இன்னும் நல்ல கலராக நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படி தான் கொஞ்சம் காலம் போக இதுலேயும் சிலதுல எல்லாம் வந்து சுவை மாறும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்று வந்து பச்சை, ஒன்று வந்து அதை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பிள்ளைங்களுக்கும் சக்கை ரொம்ப பிடிக்கும். சக்கையை பார்த்தா விட மாட்டாங்க. சக்கை வந்து பழக்கிறதுக்கு முன்னாடியே சில நாளெல்லாம் வந்து சக்கைன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க, என்ன பண்ண முடியும். ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாவே பிள்ளைங்களுக்கு சளி எல்லாம் இருக்குது. இந்த வாட்டி சக்கை ரொம்ப கொடுக்கல, ஒளிச்சு வச்சு தான் சாப்பிட்ற மாதிரி. இன்னொன்று வந்து அங்கங்கேயா மேலே நிற்கிதான், பறிக்கவே முடியாது சக்கையெல்லாம். அன்னி தான் நிறைய சாப்பிட்டுச்சு இந்த வாட்டி. கொஞ்சம் பெருசாக நல்லா இருந்தால் கூட யாராவது ஒரு ஆளை விட்டு வந்து டக்குன்னு வந்து ஒரு 1-2 நாள் அப்படி விளைஞ்செல்லாம் வெட்டிடலாம். இது அங்கங்கேயா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் சக்கையை வெட்டியாச்சுன்னா உடனே பக்கத்தில் வந்துடுவாங்க. அடுத்து நம்ம பீஸ் போடுறதுக்கு முன்னாடி இதிலாண்டே சோளம் எடுத்து கொடுத்துறேன்னா நான் வந்து அப்படியே தலைநிப்பாவை மறுபடியும் வெட்டலாம். எனக்குமே சக்கை ரொம்ப பிடிக்கும். சக்கை சீசன்லேயும் பொதுவாக வந்து சக்கை அப்பம், சக்கை பாயசம் அதெல்லாம் பண்ணுவேன். இந்த வாட்டியாக தான் சொன்னேன், எல்லா பிள்ளைகளுக்கும் சுகம் இல்லை, ஒளிச்சு வச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சில நாள் அவங்களுக்கு கொடுத்தா சக்கை சளிக்கு ரொம்ப ஆகாது. 1-2 நிறைய சக்கை 1-2 நாசம் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இடையில வந்து சக்கை அப்பம் மட்டும் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஷார்ட்ஸ் போட்டேன், நாங்கள் வீடியோலாம் போடலை. அப்படி வந்து சக்கையை வெட்டியாச்சு. சக்கையை வெட்டி சாப்பிட்டுட்டு வந்து சாயங்காலம் எப்போவுமே வயலுக்கு ஒரு ரவுண்ட்ஸு போனோம். இதை நான் வந்து நானே வரலான்னு தான் நினச்சேன், போவேன்டான்னு தான் நினச்சேன். அதை வந்து அந்த கேப்பில் எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வண்டு கரிச்சா பார்க்க கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அப்போ ஹஸ்பண்ட் போனாங்க. சரி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாச்சுன்னா நான் போகிற கேப்லேயே வந்து ஒரு வண்டை தூக்கி வச்சுட்டு நிற்காங்க. 2-3 செடி பிச்சி செடி நிற்கி அதில் வந்து பிச்சி பூ இப்போ வந்து பூக்குது கொஞ்சம் கொஞ்சம்.
அதையும் பிள்ளை வந்து பறித்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இந்த சைடில் இது ஒரு வழுதுனங்காய் குட்டி குட்டியாக இருக்குது பால் மாதிரி. பாருங்கள், ஒரு பூசணிக்காய் இருக்குது. பூசணிக்காயெல்லாம் ரொம்ப நல்லா வளருது, ஆனால் ரொம்ப செலவு தான் இல்லை. மற்ற காய மாதிரி பெருசாக வேறு இருக்குது. கடையில் விற்கிறதுக்கும் பெரிய விலை இல்லை. ரீசெண்டாக வந்து கேட்டேன், 3 நாள் காய் சேர்ந்து நின்றுச்சு. கேட்டாச்சுன்னா 1 கிலோ 15 ரூபான்னு தான் சொல்லியாங்க. இந்த காய் பார்த்தாச்சுன்னா 3 இல்லை 4 கிலோக்கு 3 கிலோ இல்லை 4 கிலோ இல்லை தான் இருக்கும். எவ்வளோ ரூபா தான் விற்கும் பாருங்கள். 1 கிலோ தக்காளி கூட வாங்க முடியாது இப்போ விற்கிற விலைக்கு, ஒரு பூசணிக்காய் கொடுத்தாச்சுன்னா. அடுத்து வந்து பச்சை மிளகா நிறைய நிற்கி. இடையில தான் கொஞ்சம் பச்சை காயெல்லாம் பறிச்சிருந்தேன். இப்போ எல்லாம் பழுத்தாச்சு. செடியிலேருந்தே பழக்கட்டோன்னு விற்றுட்டேன். பழுத்து நல்லா வந்து நல்லா காஞ்சி வெயிலையும் காய வச்சு எடுத்தாச்சுன்னா வத்தல் பொரிப்போம் பார்த்தீங்களா வீட்டில், அதுக்கு வேணால் கொடுத்து பொரிச்சிக்கலாம். இல்லை நான் வந்து தாளிக்கிறதுக்கு எடுக்கலாம். காய போட்டு வச்சாச்சுன்னா தாளிக்கிறதுக்கு எடுக்கலாம். பொதுவாக வந்து வத்தல் மிளகெல்லாம் காய போடும்போது அந்த வேஸ்ட்டை எடுத்து வந்து திழுக்கிறதுக்கு போடுவேன். அது திழுக்கும் அங்கங்கே இதே மாதிரி நட்டு வைக்க வேண்டியதான். சார செடி நிற்கி இந்த பக்கம் நிற்கி எல்லாம் ஒவ்வொரு சைஸாக இருக்கும். ஒவ்வொரு டைம் வந்து வத்தல் மிளகு வாங்கும்போதும் ஒவ்வொரு டைப்பில் காய்க்கும் காய் வித்தியாசமாட்டு. அந்த பக்கத்தில் தான் ஒரு செம்பருத்தி, மிளகு செம்பருத்தி. இது வந்து மிளகு செம்பருத்தின்னு தான் சொல்லுவோம். அது வந்து ரொம்ப விரியாது, மிளகா மாதிரி இருக்கும். இந்த வயலில் வந்து மேரிகோல்டும் பூக்க ஆரம்பித்தாச்சு. மேரிகோல்டு பூத்து நிற்கும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும். நிறைய குட்டி குட்டி தேனீச்சியாக வரும் இதில் உட்காந்து தேன் குடிக்கிறதுக்கு. சைட்டில் வந்து சின்னதாக ஒரு பாலைப்பூ நட்டுருந்தேன். அதுவும் இப்போ எல்லாம் நிறைய பூக்குது. இன்னும் கொஞ்சம் கூட மேலே வந்தாச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு வயலை சுற்றியாச்சு. அப்படி இருக்கவே ஒரு தெங்கில் அந்த தெங்கில் இந்த தெங்கில் நான் பார்க்குறேன், அந்த தெங்கில் கரிச்சி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வண்டு சுற்றி பார்த்தாச்சுன்னா இல்லை. அப்படியே மட்டையெல்லாம் நீக்கி பார்த்தாச்சுன்னா உள்ள இந்த மாதிரி தான் வண்டு வந்து சவரி வந்து பிச்சு வச்சுருக்கோம். இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சிலதெல்லாம் பார்க்குறதுக்கு கரெக்டாக தெரியாது. இந்த தும்பு வந்து கீழே கிடக்கும். அதை வந்து கரிச்சு துப்பிட்டு வந்து உள்ளாடி போய் அந்த குருந்தை சாப்பிட்றதுக்கு போகும். அப்போ வந்து பார்த்தாச்சுன்னா இதில் வந்து கரிச்சா வந்து இருந்துச்சு. நான் வந்து என்னை எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பயம். இது கடிக்கையெல்லாம் செய்யாது. ஹஸ்பண்ட் இதுக்குன்னே ஒரு டூலெல்லாம் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கம்பி. அதை வந்து குத்தி எடுத்துருவாங்க. இதை வந்து கொல்லணும். அப்படியே விட்டோன்னா மறுபடியும் அடுத்த தெங்கில் போய் வந்து யாரும் இருந்துடும். சொன்னேன் இல்லையா, சீனி கிழங்கு சொன்னேன் பார்த்தீங்களா, வயலில் வந்து அழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் திறக்க ஆரம்பிச்சாச்சு. மறுபடியும் வயல் ஃபுல்லாக பரவிட்டே இருக்குது. இது ஒரு பெரிய பால் இந்த கிழங்கை வந்து அழிக்கிறதுக்கு. அடுத்து வந்து வாழைக்கே பூவெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து காயெல்லாம் விட்டதை வந்து இந்த கூம்பை ஒடிச்சுட்டா தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து குட்டி குட்டியாக காய் இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசாகவும் ஆகாது. அதில் வந்து அதை வந்து ஒடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு டூல் போட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து ஒரு பைப், ஆக்சுவலி இது இந்த போரிங் பைப்பில் எல்லாம் போடுற ஒரு பைப்பு நல்ல லெந்தாக இருக்கும். இதை போட்டு அப்படியே மடித்து அந்த பூவில் வச்சுட்டு அப்படியே கீழே தாத்தா போதும். இல்லை கீழே இல்லைன்னா மேலே தாத்தாச்சுன்னா போட்டுன்னு வந்துடும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்படியே சுற்றிட்டு வந்து பிச்சிப்பூ பறிக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. பிச்சிப்பூவும் பறிச்சிட்டு பிள்ளைய வந்து எல்லாருக்கும் பூ வைக்க பிடிக்கும். நம்ம பிள்ளை தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வச்சு கொடுப்போம். ஸ்கூலில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக நம்ம வந்து 2 கொண்டையெல்லாம் கட்டி நீளமாக வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பூ வச்சுட்டு வராங்க. எனக்கு பிக்காக வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அப்போ ஒரு நாள் வந்து கொஞ்சம் பூ தான் பூக்கும், அவ்வளோலேருந்து கிடைக்காது. நான் என்ன பண்ணேன்னா வந்து முந்தின நாளே கொஞ்சம் பூ நின்னதை வந்து பறித்து, நான் லீவ் பார்த்தீங்களா இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இனி இந்த பூவை கூட சேர்த்து பறித்து வந்து கெட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு, இந்த ஒயிட் ஃப்ளவருக்கு கூட வந்து அவளுக்கு ஆரஞ்சு ஃப்ளவர் வைக்கணும். அது கனகாம்பரம் நிற்கி, அது அவளுக்கு வச்சு பழகிட்டு வந்து பார்க்கவும் நல்லா இருக்கும். ஆனால் நமக்கெல்லாம் கனகாம்பரம் பூ வைக்க இப்போ ரொம்ப பிடிக்காதுல்ல. முன்னாடியெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து கனகாம்பரம் பூன்னா ரொம்ப பிடிக்காது. நான் வந்து இடையில அதையும் வச்சு கட்டி கொடுப்பேன். வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பூவையும் பறிச்சிட்டு, தக்காளி இப்போ வந்து அடுத்து காய் விட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஸ்டெப்பு எல்லாம் பறிச்சிட்டு வந்ததை வந்து அதை கட்டி வச்சிடலாம். பூ முந்தின நாளே நம்ம கெட்டி வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் அழகாக இருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து கெட்டியாச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நாசான மாதிரி இருக்கும். அதனால வந்து மெல்லமாக வந்த உடனே வந்து அதை கெட்டிட்டேன். இதில் வந்து கனகாம்பரம் பூவை வச்சு கட்டி வச்சாச்சுன்னா பூவை பார்த்தாச்சுன்னா அவ்வளோ நல்லா ஹாப்பியாக மறுநாளும் அந்த ஸ்கூலுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் கேமராவை வச்சுன்னா அடுத்து இந்த சார் தூக்கியாச்சு கேமராவை. அப்புறமா இன்னும் அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து நைட்டு குக்கிங் இல்லை, காலையில் கொஞ்சம் சோறு ஜாஸ்தியாக வச்சேன். ஹஸ்பண்டும் வெளியே போனோம், வெளியே சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து கொஞ்சம் க்ரீம் எடுத்து வச்சது இருந்தது, நெய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பாலை காய்ச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா, ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுன்னா மேலே அப்படியே பால் மாதிரி வரும் இல்லையா. பொதுவாக வந்து நிறைய பேர் அதை வந்து ஒரு சிலர் வந்து பாலில் அப்படியே குடிப்பாங்க, சிலர் வந்து அரிச்சே போட்டுருவாங்க. எனக்கு வந்து பால் ஆறையெல்லாம் குடிக்கிறதுக்கு பிடிக்காது. முன்னையெல்லாம் வந்து அரிச்சு தூர போட மாதிரி தான் இருக்கும். நம்ம 1 கப்புனா பரவாயில்ல, 1 லிட்டர்னெல்லாம் காய்ச்சி வைக்கும்போது நிறைய க்ரீமும் வரும். அதை எடுத்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன்.
நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் முன்னெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டேன். ஆக்சுவலி இந்த மாதிரி க்ரீம் எடுத்ததுக்கப்புறமா அந்த பால் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அதில் உள்ள சத்தெல்லாம் எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த பாலும் ஓரளவு நல்லா தான் இருக்குது. இந்த க்ரீம் எடுத்தாலுமே வந்து திக்காக தான் இருக்குது, ரொம்ப மோசமாக இல்லை. அதனால கொஞ்சம் நான் அதே கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் அப்பப்போ இந்த மாதிரி தான் வந்து வீட்டில் நெய் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெய் வாங்குறதுக்கும் நிறைய ரேட் ஆகுது. இன்னும் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த நெய் வந்து எந்த அளவு நல்லா இருக்குன்னு தெரியலையா. ஸோ வந்து நம்ம இப்படியே பண்ணி பிள்ளை வந்து மேக்ஸிமம் வந்து அவள் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து கீ ரைஸ் தான் விரும்புவாள். பிரியாணி மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரியெல்லாம் நெய் போட்டு, சாதா ரைஸ் நம்ம இந்த பொன்னி ரைஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவளுக்கு அதில் வந்து கொஞ்சம் முந்திரி பழம் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவளுக்கு பிடிக்கும். அதனால் வந்து அவளுக்கு இதில் தான் இப்போ வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ வந்து அதையும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருந்தேன் கூழ் மாறுறதுக்கு. இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் வந்து 2 ஸ்டெப்பாக அரைச்சி எடுத்தேன். கோல்டு வாட்டர் ஐஸ் வாட்டர் ஊற்றி வந்து அரைக்கும் போது நல்லா அந்த மாதிரி அழகாக வரும், பிரிஞ்சு வரும். சாதா தண்ணி ஊற்றியாச்சுன்னா மிக்ஸ் ஆயிரும், நமக்கு பிடிச்சி எடுக்க வராது. ஐஸ் வாட்டர் தான் ஊற்றணும். அதே மாதிரி அந்த ஐஸ் வாட்டரில் இந்த மாதிரி போட்டு அலசி எடுத்தாச்சுன்னா சூப்பராக கிடைக்கும். சில நாள் வந்து பட்டரை அப்படி எடுத்து வச்சுருப்பேன். கேக் பண்ணுறது குக்கீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஒரு பாட்டில் தான் ஸ்டோர் பண்ணது இருந்துச்சு. அப்படி இதை வந்து காய்ச்சி எடுத்தாச்சுன்னா ஒரு பாட்டில் நெய் கிடைக்கும். அது எந்த அளவு பாட்டில் தெரியல, 200 ml நினைக்கிறேன் கிடைக்கும். ஸோ வந்து அதை அப்படியே வந்து காய்ச்சிட்டேன். நம்ம ஐஸ் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்தோம் இல்லை, அது வந்து பட்டர் அப்படியே வேணாலும் ஸ்டோர் பண்ணி பட்டருக்கு அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை அப்படியே பேனில் வச்சு காய்ச்சி ஆச்சுன்னா இப்படி வரும். நம்ம வந்து தேங்காய் எல்லாம் உருக்கும் இல்லை, பச்சை தேங்காய் எல்லாம் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து உருக்கும், அப்போது இப்படி தான் வரும் எண்ணெய் எடுக்கிறது. அதே மாதிரி வந்து காய்ச்சி எடுத்துடலாம், நெய் நல்லாயிருக்கும். சைட்டில் வந்து அந்த இது பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம். அந்த மிக்ஸி ஜார் அப்புறமா அந்த கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணியிருக்க எல்லாமே க்ரீம் அந்த நெய் மாதிரி ஒரு சைஸாக இருக்கும். அதை வந்து உடனே கழுவி எடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு உடனே அதையுமே கழுவி எடுத்துட்டேன். அது வந்து சைட்டில் வந்து நெய்யுமே ரெடி ஆகிட்டு இருந்து இந்த வேலையும் முடிஞ்சுது. இதை வந்து அப்படியே எடுத்து வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அந்த டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. நம்ம கடையில் வந்து வாங்குறத விடவும் இது வந்து நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும். ஓரளவு வந்து இந்த இதெல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, ஓரளவு பிரிஞ்சு வந்தாச்சு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் வாரது வேறு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு பக்கம் பிள்ளைங்க அந்த பக்கம் கூப்பிட்டாங்க. போயிட்டு வாரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா டார்க் கோல்டன் ஆகிட்டு அதை அப்படியே இறக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை போடுவாங்க. நான் இன்றைக்கி எடுக்கலாம் முருங்கைக்கீரை, மறுபடியும் வயலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் நைட்டு சமையல் இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இதை பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து பிள்ளைங்களுக்கு பறித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பையனுக்கு பரவாயில்ல, ப்ரீகேஜி தான், அவங்க போய் ஜாலியாக உட்காந்து ரைம்ஸ் பாடிட்டு வருவாங்க. பொண்ணு வந்து தமிழில் எல்லாம் கொஞ்சம் வீக், அந்த எழுத்தெல்லாம் ரொம்ப தெரியல. இக்கு இங்கு காங்க சாஞ்சா எல்லாத்தையும் போட்டு கா எழுத சொன்னால் இக்கு எழுதுவா, இக்கு எழுத சொன்னால் கா எழுதுவா, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. கா எழுத சொன்னால் கா எழுதுவா, கா எழுத சொன்னால் கா எழுதுவா. அதில் வந்து தமிழுக்கு தான் வந்து இப்போ வந்து டைம் அதிகம் கொடுத்து வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் கூட பரவாயில்ல, இங்கிலீஷ் எல்லாம் கூட நம்மளும் அவ்வளோ வந்து ஓரளவு வந்துட்டு. தமிழில் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப வீக்கு. இப்போ அப்புறமா ஹிந்தி எனக்கும் ரொம்பலாம் சொல்லிக் கொடுக்க தெரியாதா, கொஞ்சம் தெரியும் கூகுளில் எல்லாம் பார்த்து. இப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அதனால் பெருசாக இல்லை ஹிந்தி, அதனால் வந்து அதை சொல்லி கொடுத்துடலாம். பையன் இல்லைனா வந்து ஸ்கூலில் போய் தூங்குவான், ப்ரீகேஜி அதனால தூங்குவான். லீவ் நாள் வந்து காலையில் தூங்க மாட்டான், நைட்டு சீக்கிரமாகவே தூங்கிடுவான். ஸோ வந்து பிள்ளைய வந்து சீக்கிரமாக தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் உள்ள சோறு இருந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் நைட்டு எதுவும் பண்ணலை. அப்புறமா வந்து என்னுடைய யூடியூப் ஜேர்னி வந்து 1 year ஆக போகுது. இந்த August 18 வந்தாச்சுன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 year. இந்த 1 yearல் இதெல்லாம் நான் வந்து எப்படியெல்லாம் என்னுடைய ஜேர்னி இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னொரு vlogல ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.